உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொல்லிட்டேன் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலையே. சரி பரவாயில்ல. Hey guys, welcome back to our channel Joe's Fairy. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளே வீட்ல எப்படி செல்ஃபா எக்ஸ்ட்ரா virgin coconut oil பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நிஜமாவே இந்த லாக்டவுன் பீரியட்ல எங்களுக்கு இத பண்றதுக்கு செம ஃபன்னா இருந்தது and நிஜமாவே ரொம்ப ரொம்ப வர்த்தாவும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நாங்கள் பண்ண ஆயில், வீட்லயே நாங்களே பண்ணது. இது எப்படி பண்றதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் நாங்கள் இதில் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிட்டோம். அது எப்படி இருக்கு அப்படின்றதையும் நாங்கள் லேட்டர் வீடியோவில் கண்டிப்பாக சொல்றோம். ஸோ இது எப்படி பண்றதுன்ற போய் பார்த்துடலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ்வை நம்ம ஃபேரிடைல் ஃபேமிலிக்கு கொடுங்க. இந்த ப்ராசஸ்க்கு நம்ம 3 மெச்சூர் கோகோனட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மெச்சூர் கோகோனட்டாக எடுத்துக்கிட்டால் தான் நிறையா தேங்காய் பால் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா எண்ணெயும் கிடைக்கும். இப்போ இதில் உள்ள நாரெல்லாம் பிச்சுட்டு இதை உடச்சி இதில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதை நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறோம். ஒருத்தவங்களே இதை தனியாக செஞ்சால் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து பண்ணுங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி துருவுற தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு இவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம நல்லா பாலை பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு மெல்லிய காட்டன் துணி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சில்வர் வடிகட்டி இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு திக்கான தேங்காய் பால் கிடச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வேணுன்னா இந்த சக்கையை மேலுக்கு தேய்ச்சி குளிச்சிருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஹெவியான பாட்டம் பேனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். அப்புறம் இதை நார்மல், அதாவது மீடியம் டு சிம்லே தான் இருக்கணும். அடுப்பு ஹையில் வைக்கவே கூடாது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் 20 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு குட்டி வேல்கனவே ஃபார்ம் ஆச்சு. பார்க்குறதுக்கே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் 40 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திக்காகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். அண்ட் நடுவில் எங்களுக்கு பசிச்சதுன்றதுனால நாங்கள் ஒரு பொடி தோசை ஊற்றி சாப்பிட்டோம். உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் ஆஃப்டர் அ லாங் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிது. நான் என்ன பண்ணேன்னா அப்போவே சிம்மில் மாற்றிட்டேன். ஏன்னா இது அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் சுற்றி ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து தான் நம்ம இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். 2 hours later. அதுக்கப்புறம் ஃபைனலி எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஆயில் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப தின்னான காட்டன் கிளாத் எடுத்து அதில் நம்ம ரெடியான இந்த சக்கையை எடுத்து வச்சு இப்படி புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆயில் எடுக்க முடியும். வடிகட்டி யூஸ் பண்ணால் அந்த அளவு மேக்ஸிமமாக ஆயில் புழிஞ்சு எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இதை பண்ணுறதுக்கு. அந்த ஃபுல்ஃபில்னஸும் எங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் தான் இருக்கும் ஒரிஜினலாக கோகோனட் ஆயில். அண்ட் நாங்கள் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் நடுவில் கோகோனட் ஆயிலோட ஸ்மெல் நல்லா வந்துச்சு. இதோட எண்டில், அதாவது இந்த மாதிரி ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம் ரொம்ப மைல்டான ஸ்மெல் தான் இருந்துச்சு. இப்போ இதை ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது ரொம்ப நாள் இதோட ஸ்டே இருக்கும், அதாவது கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நம்மளுக்கு 120 ml ஆஃப் கோகோனட் ஆயில் கிடச்சிருக்கு. இதை ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. இப்போ நம்ம கோகோனட் ஆயில் ரெடி. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதையே நம்ம ஒரு 7 days சேலஞ்ச் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு.
ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருக்குன்றத நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் guys. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குற வரையும் இட்ஸ் மீ ஜோ. டாடா பை பை.